உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கூட தளபதி நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரு. ஆனா தளபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இதுதான் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதிக்கு இப்ப இருக்க புகழுக்கு பல நடிகைகள் அவர் கூட நடிக்கிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தளபதிக்கு தங்கச்சி கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்காங்க. ஆனா தளபதி ஒரு நடிகை கூட நடிக்க ஆசைப்பட்டு அது நடக்காம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அதாவது ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கிறதுக்கு தளபதி ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அப்போதைக்கு தமிழ்ல ஐஸ்வர்யா ராய் பிரசாந்தன் அப்பாஸ் கூட தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா ஐஸ்வர்யா ராய் தமிழ் சினிமா பக்கமே வரல. அவங்கள மறுபடியும் தமிழ் சினிமாக்குள்ள கொண்டு வந்தது டைரக்டர் சங்கர் தான். சோ தளபதியோட தமிழன் படத்துல ஐஸ்வர்யா ராயை நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா ஐஸ்வர்யா ராய் தளபதி கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் என்னை விட சின்ன பையனா ஸ்கிரீன்ல தெரிவாரு, அதனால அவருக்கு நான் செட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த உலக அழகி இல்லனா என்ன, இன்னொரு உலக அழகிய நடிக்க வைக்கிறோம் அப்படின்ட்டு பிரியங்கா சோப்ராவை தமிழன் படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.